வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் வெர்சடைல் ஏரியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 1 கொத்து, 3 பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. மசாலா 1 டீஸ்பூன் முழு சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவைன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுறலாம். அந்த மீன் வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இது கூட 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துலேயே நான் முழுசாக குழம்பு வச்சாலும் மசாலா அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் இந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேங்க. வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் வெறும் தலை மட்டும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தலையும் போட்டு மீனும் துண்டுகளும் போட்டிருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய் வேணுமோ அந்த ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் அடுத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வறுத்துட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடி பிடிக்கக்கூடாது. வெங்காயம் ஃப்ரை ஆனதும் தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. எண்ணெய் தனியாக விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியணும். பிரிஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி அளவுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி கூட குறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா, நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அடுத்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதை கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா திக்காக கரைச்சி அதையும் அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து நான் மீன் போட போகிறேங்க. மீன் போட்டால் எனக்கு அந்த தண்ணியில் கரெக்டாக குழம்புல மீன் வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும். இல்லை நான் புளி கரைச்சி வச்சது எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் தான் எடுப்போம் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? புளி கொஞ்சம் அதிகமாக நல்லா திக்காக கரைச்சி அதோடு சேர்த்து ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். லேசாக, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ மூடி வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அந்த சூட்லேயே வந்துட்டு மீன் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். நல்லா தரன்னு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா மீன் வெந்துடும். மீனும் வெந்துடும், உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். எனக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இதோடு நிறுத்திட்டேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடுங்க. இல்லை இதே போதும், இதை விட தண்ணியாக வேணும்னா சீக்கிரமாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க வஞ்சர மீன் குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வெர்சடைல் ஏரியா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேரும்.